morning to everyone. Today, September 11, 1893, important day, inspiring speech, very spiritual, powerful sisters and brothers of America, the Parliament Religious Chicago Conference, சுவாமி விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தர் நம்முடைய தாய்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்யும் பொழுது கப்பல் வழியாக அவர் முதல் நாள் வரை அவர் ஒரு பிச்சைக்காரராக காவியை யாரும் அதை ஓவியமாக பார்க்காமல் மறுநாள் சிக்காகோ எல்லா மதத்தவரும் இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்டில் அவருடைய உரை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா வார்ம் வெல்கம் என்ற ஒரு ஒற்றை வார்த்தை உலகத்தையே புரட்டி போட்டது என்பதை அறிந்த இந்த நன்னாளிலே அவருடைய சொல் தனிமனிதனுடைய நிலை உயர்த்தப்பட்டால் தேசமும் அதன் நிறுவனங்களும் உயர்வடைந்தே தீரும். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய மூன்று வெற்றிக்கு இன்றியமையாதது என்ற அரை சபையை கண்டு ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு என்றெல்லாம் பல்வேறு வகையான நிலையிலே அவரை நம்மை உயர்வுபடுத்துகிறார். இரும்பை போன்ற உடல், எகை போன்ற நரம்பு, பல ஆறுகளிலிருந்து வருகின்றதான் ஒரு கடலில் சங்கமிப்பது. அதுபோல் பல்வேறு மதங்கள் சொல்வதெல்லாம் இறைவனுடைய சரணாகதி. முழு மனிதன் உருவாவதற்கு கல்வி அவசியம். ஏழைகளிடத்தில் இறைவன் காண்கிறான் என்பதை அவர் ஒவ்வொரு கோணத்திலும் நம்மை பரிணமித்து காட்டுகிறார். சிக்காகோ சொற்பொழிவு நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, ஜெய் ராமகிருஷ்ணா, அன்னையார் தேவி, சுவாமிஜி விவேகானந்தா, ஜெயராம், சிவசிவ திருச்சி.